நான் மட்டும்தான் பலசாலி என்று அந்த காட்டிலிருந்த சிங்கம் ஒன்று காடு முழுக்க தற்பெருமை அடித்துக் கொண்டிருந்தது. அந்த சிங்கத்தின் செயல் காட்டில் உள்ள மற்ற விலங்குகளுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் அதன் தற்பெருமையை ஒருவரும் அடக்க முடியாமல் இருந்தனர். அழகிய குளம் ஒன்று அந்த காட்டில் இருந்தது. அதில் ஆமை ஒன்று வசித்து வந்தது. அந்த குளத்தை ஒட்டியிருந்த ஒரு மரத்தில் அணில் ஒன்று வாழ்ந்து வந்தது. அந்த ஆமையும் அணிலும் உயிர் தோழர்களாக பழகி வந்தனர். ஒரு நாள் குளத்தில் தண்ணீர் அருந்துவதற்காக வந்த சிங்கம் மரத்தின் மேலே இருந்த அணிலை பார்த்து, நான் கீழே இருக்கிறேன், நீ மரியாதை இல்லாமல் மேலே இருப்பதா? நீ என்னை விட பெரியவனா? கீழே வந்து என்னை வணங்கி நில் என்று அதட்டியது. பயந்து போன அணில் கீழே இறங்கி வந்து சிங்கத்தை வணங்கியது. சிங்கம் சென்றதும் குளத்தை விட்டு வெளியே வந்தது ஆமை. தன் நண்பன் அவமானத்தால் தலைகுனிந்து நிற்பதைக் கண்டதும், சிங்கம் சொன்னதற்காக ஏன் கவலைப்பட்டு தலைகுனிந்து நிற்கிறாய்? உலகில் வலிமை உள்ளவர்கள் வலிமையற்றவர்களை அடக்கி ஆள்வதுதானே வழக்கம் என்று ஆறுதல் சொன்னது. நண்பா, சிறியவர் பெரியவர் என்றாலும் தன்மானம் அனைவருக்கும் ஒன்றுதானே. ஒருவரை தன் வலிமையை காட்டி அடக்க நினைப்பது அறம் இல்லையே. அவரவர் படைப்புக்கும் வேற்றுமைக்கும் ஏற்றபடி அவரவர் பலசாலிகள்தானே என்று ஆதங்கப்பட்டது அணில். நண்பா, எனக்கு புரிகிறது. சிங்கத்தின் ஆணவத்தை அடக்கத்தான் வேண்டும். அதை எப்படி செய்வது என்றுதான் புரியவில்லை என்றது ஆமை. அப்போது அங்கே ஒரு கட்டெறும்பு வந்தது. நண்பர்களே, நானும் இங்கு நடந்ததை கவனித்துக் கொண்டுதான் இருந்தேன். சிங்கத்தின் கொட்டத்தை நான் அடக்குகிறேன். அதோ அந்த ஆலமரத்தடியில்தானே சிங்கம் உறங்கும். நாளை அங்கே வந்து விடுங்கள். யார் பலசாலி என்று நான் நிரூபிக்கிறேன் என்று ஆலமரத்தில் சென்று தங்கிக் கொண்டது. வழக்கம் போல சிங்கம் ஆலமரத்தடியில் வந்து இளைப்பாறியது. ஆமையும் அணிலும் அங்கு நடக்கப் போவதை அறிவதற்காக ஆலமரத்தடிக்கு வந்தனர். எறும்பு சிங்கத்தின் காதுக்குள் மெதுவாக சென்று நுழைந்து கொண்டு குடைந்தும் கடித்தும் இம்சைப்படுத்தியது. சிங்கமோ வலி தாங்க முடியாமல், வலி உயிர் போகுதே, காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று அலற ஆரம்பித்தது. நீ பெரிய பலசாலிதானே, முடிந்தால் உன்னை காப்பாற்றிக்கொள் என்று சிரித்தது அந்த எறும்பு. அணிலும் ஆமையும் இப்போது தைரியமாக வெளியே வந்து, நான் மட்டுமே பலசாலி என்று கூறி அனைவரையும் மரியாதை இல்லாமல் நடத்தினாயே, உன் பலத்தை வைத்து உன்னால் உன்னை விட பல மடங்கு சிறிய எறும்பை வெல்ல முடியவில்லை பார் என்று அதற்கு உண்மையை உணர்த்தின. நண்பர்களே, என் தவறை நான் உணர்ந்து கொண்டேன். உடல் பலத்தை வைத்து ஒருவரை மரியாதை இல்லாமல் நடத்தக்கூடாது என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்று சிங்கம் கூறியது. ஆமையும் அணிலும் சிங்கத்தை விட்டுவிடும்படி கூறவே எறும்பு சிங்கத்தின் காதுக்குள்ளிருந்து வெளியில் வந்தது. அன்றிலிருந்து சிங்கம் தான் மட்டும்தான் பலசாலி என்ற ஆணவத்தை விட்டொழித்து அனைவரையும் மரியாதையுடன் சமமாக நடத்தியது.